உடம்பு ஏசி மாதிரி குளு 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 குளுன்னு இருக்கணும். 20 நிமிஷத்துலேயே உடம்பு அப்படியே குளுமையாறணும். இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க உடம்பெல்லாம் தக 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 தகன்னு எரியுது. இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான ஜூஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். உடம்பு ஃபுல்லாக குளு 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 குளுன்னு இருக்கணுமா, ஆரோக்கியமாக இருக்கணுமா, உடல் குளிர்ச்சியாக இருக்கணுமா, தாராளமாக இந்த ஜூஸை சாப்பிட்லாம். தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். அல்சர் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். இதை நல்லா கலந்துக்கலாம். வணக்கம் நண்பர்களே, உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெயில் காலம் அதிகமாக இருக்குது. இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க உடம்பெல்லாம் தக 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 தகன்னு எரியுது. இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான ஜூஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே செய்முறையோடு செஞ்சுட்டே பேசலாம் வாங்க. நேயர்களே, இந்த வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா காலத்துலையும் உடல் உஷ்ணமாக இருக்கா? இந்த வெயில் காலத்தை சமாளிக்க முடியல, உடம்பு ஏசி மாதிரி குளு 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 குளுன்னு இருக்கணும். 20 நிமிஷத்துலேயே உடம்பு அப்படியே குளுமையாறணும். அந்த வெப்பத்தை எல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான அருமையான மருத்துவ முறையை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இது முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய பேர் பயன்படுத்த மறந்துட்டோம். இது ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது என்னென்ன மூலிகை அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சப்ஜா விதை. இது முழுக்க முழுக்க உடல் குளிர்ச்சியை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா தண்ணியில் இங்கே ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இது உடல் குளிர்ச்சிக்கு நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்க மலச்சிக்கல் நல்லது. பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வர்றவங்க இது தாராளமாக சாப்பிட்லாம். எந்த வகையான பைல்ஸும் வராது. உடல் உஷ்ணத்தை முற்றிலுமாக குறைக்கும். இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கனாக்க பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசினை பார்த்திங்கனாக்க நான் ஊற வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் மிகவும் மிகவும் உடல் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிசின் இது. இது வந்து ஹல்வா மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை சாப்பிடும்போது உடல் நல்லா குளிர்ச்சி ஆகிடும். உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய எந்த பாதிப்பும் ஒரு மனுஷனை அண்டவே அண்டாது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மூலாதாரம் சூடு, யூடிஐ இன்ஃபெக்ஷனு, மலச்சிக்கல் இருக்குது, வயிறு புண்ணு இருக்கவங்கன்னு தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்திங்கனாக்கா நாட்டு சர்க்கரை. இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க உப்பு வச்சுருக்கேன், பானை தண்ணி. இந்த பானை தண்ணியில் பார்த்திங்கனாக்க நான் தேத்தான் கொட்டையை உரைச்சி போட்டு நைட்டெல்லாம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது தண்ணி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்க ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்க இங்கே வச்சிருக்கிற சப்ஜா விதை. இந்த சப்ஜா விதையை பார்த்திங்கனாக்க தேவையான அளவு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கனாக்க பாதாம் பிசின். இது பார்த்திங்கனாக்க யூடிஐ இன்ஃபெக்ஷன் வந்து வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனை வந்து எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். அல்சர் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மருத்துவ குணம் கொண்டது. பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டு பாருங்கள், நிறைய தகவல் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சப்ஜா விதைன்னு போட்டு பாருங்கள், நிறைய தகவல் கிடைக்கும். உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 முறையோ 3 முறையோ தாராளமாக சாப்பிட்லாம். இந்த வெயில் காலத்துக்கு தினமும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க நாட்டு சர்க்கரை. இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு உண்ண மருந்து உறவுன்னு சொல்லலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு கெட்டியாக பிடிக்கும், அதனால் பார்த்திங்கனாக்க கொஞ்சமாக பானை தண்ணி, அவ்வளோதான். பெரியவங்கனாக்கா ஒரு டம்ளர், காலை ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். சின்னவங்களாக்கா அவங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுக்கலாம். இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். அந்த பாதாம் பிசின் டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சப்ஜா விதையே அந்த கடிக்கும்போது வர்ற அந்த டேஸ்ட்டு, அப்புறமா நாட்டு சர்க்கரை, உப்பு,
இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் அந்த குளிர்ந்த தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். ஆனால் அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதையும் சேர்த்து இப்படி நம்ம வெயில் காலத்தில் உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய அருமையான உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா உடல் உஷ்ணத்தினால் வர்ற பிரச்சனையும் சரியாக போகும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளும் சரியாக போகும். இது தாராளமாக சைடு எஃபெக்ட் இல்லை, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது மாதிரி இயற்கையான உணவுகள் எடுங்க. முக்கியமாக உடலில் சூடு அதிகமாக இல்லைனாவே பெரும் வியாதிகள் வராது. அந்த சூடை இன்பேலன்ஸ் பண்ணவும், சூடை சரி பண்ணவும் இந்த அருமையான பானம் வந்து உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேயர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு ஜூஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். இது முழுக்க முழுக்க உடல் குளிர்ச்சிக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெயில் தாக்கத்திலிருந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்கும் மிக ஏற்ற பானம். உடம்பு ஃபுல்லாக குளுன்னு இருக்கணுமா, ஆரோக்கியமாக இருக்கணுமா, உடல் குளிர்ச்சியாக இருக்கணுமா, தாராளமாக இந்த ஜூஸை சாப்பிட்லாம். இது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முறை 2 முறை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.